Hi friends, welcome to Sabana's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா வெஜிடபிள்லாம் போட்டு மசாலா பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெஜிடபிள் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கடாயை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்ச வெஜிடபிளை கழுவி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பாதி வெந்தோன்னு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயால் தேவையான அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாதி வெந்தோன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த வெஜிடபிளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவில் நல்லா வெஜிடபிள் மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சபானாஸ் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.